வெல்கம் ஆல்ஃபா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி உபாகமம் 9ஆம் அதிகாரம். இந்த வார்த்தைகளை கேளுங்கள். இஸ்ரவேலை கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்த. ஏன் கர்த்தர் நம்மளை இது மாதிரி சேலஞ்சு கொடுறாரு? ஒரு சின்ன ஆட்களாக பார்த்து இல்லை சின்ன இதை கொடுத்து அதை நம்ம சால்வ் பண்ணலாமா, ப்ராப்ளத்தை கொடுத்து சால்வ் பண்ணலாமா அப்படின்னு வச்சுருக்கலாமே. ஏன் பெருசாக கொடுக்குறாரு? ஏன்னா பெருசாக கொடுக்குறா, பெருசு டார்கெட் இஸ் ஈஸி டு அட்டாக். இப்போ கோலியாத்தை டேவிட் அடித்தார், அது பெரிய டார்கெட்டாக இருந்துச்சு, அதனால் அவருக்கு ஈஸியாக போயிடுச்சு. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பலத்தமான ஜாதிகளை துரத்தி வானத்தர வேக மதில்களை பெரிய பட்டணங்களை பிடித்து ஈனாக்கியர் என்று அந்த காலத்தில் ஜாதிகள் இருந்தார்கள். அவர் புத்தராகிய பெரியவர்களையும் நெடியவர்களமாகிய ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய். துரத்திவிடத்துக்கு முன்னாலே கர்த்தர் அதை சொல்லுகிறார், துரத்திவிடப் போகிறாய் என்று ப்ராஃபட்டிக்கலாக சொல்கிறாரு. இவர்கள் செய்தி நீ அறிந்து ஈனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்ல கேட்டிருக்கிறாய். நீயே கேட்டு கேள்விப்பட்டிருக்க. ஆனால் அந்த ஜாதிகளை தான் கர்த்தர் அழிக்க போகிறாரு. அது உன்னை கொண்டு அழிக்க போகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அதிக கிடைவாய். கர்த்தர் பற்றிக்கிற அக்கனியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழ பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். ஒவ்வொரு ஜாதிகளையும் கர்த்தர், இந்த ஒவ்வொரு ஜாதிகளும் ஒரு குணாதிசயங்கள் கொண்டு எடுத்துக்கலாம். நமக்குள்ளே இருக்கிற குணாதிசயங்கள், சில சமயத்தில் வேறு குணாதிசயங்கள் நம்மளுக்கு உண்டு. எல்லா குணாதிசயங்களும் அதில் ஒழித்து விட்டு புதிய பட்டை போட்டிருக்கோம். கோபங்கள், எரிச்சங்கள், இது எல்லாத்தையும் காட்டி போட்டு தேவனுடைய பிள்ளைகளாக அவருக்கு பிரியமுள்ளவர்களாக ஜீவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு